தம்பி பயோபாரா பாட்டுகளா டேய் பயோ பாரு பாட்டுன்ற அப்ப நாங்க தானே அடிச்சோம். அவன் தானடா அடிச்சான். அவன் தானடா வாயில அந்த பயம் வருதுல. பண்ணி ஒண்ணுக்குள்ள பாயாசம் குடிச்சோனே பைத்தியக்கார குதி. அந்த பயம் வருதுலடா. என்னடா ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் வம்பளுக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் வம்பளுக்க கிடையாது, அவங்க தான் வம்பளுத்தாங்க. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க இறங்கி பேச வேண்டியதாகி போச்சு. அவன் ஒரு ஆளா இருக்கேன் அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்களா தயவுசெய்து சொல்லாங்க. நானும் ஒரு ஆளா போனா கிக் அவுட் பண்றாங்க கூப்பிட்டு வச்சுட்டு. அதனாலதான் நாங்க கூப்பிட்டு வச்சு சும்மா பேசணும். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. சிஎஸ்ஆர் பேருந்து ஆப்போசிட்ல தமிழ் பிளேயர் எங்களுக்கு தெரியல, ஃப்ரெண்டு பிடிச்சாங்க. நாங்களும் உட்காந்து எழுந்திரிச்சோம். டக்குன்னு ஒரு பொண்ணு கத்தி எடுத்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிருச்சு. நாங்க எல்லாத்தையும் நாக் பண்ணிட்டு எமோட் போட ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை துரோகம் பண்ண பார்த்தாங்க. அப்படிங்கிறனால நாங்கள் எமௌண்ட் போட்டோம். எமௌண்ட் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்ச் அவங்க ஜெயிஸ்ட் எமௌண்ட் போட, நாங்கள் ஜெயிஸ்ட் எமௌண்ட் போட, அப்படி தான் இருந்துச்சு. மேட்ச் முடிச்ச உடனே தம்பி வந்துட்டு தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறமா அதுலேயும் தோத்துட்டாங்க, ரூம் மேட்ச்லேயும் தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறமா ரூம் மேட்ச் இன்வைட் பண்ணாங்க. இன்வைட் பண்ணிட்டு போனால் அங்கே முதலே கெட்ட வார்த்தை வருது. டே அப்படின்ட்டு பூ வார்த்தையில் போட்டு கமெண்ட் பண்ணுறான். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சி அதுக்குள்ளே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான் அந்த பாட்டு. ஸோ அதெல்லாம் பேசினதுக்கப்புறமா ரூம் மேட்ச்சில் அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டதுக்கப்புறம் தான் இந்த லாபியில் வந்து இவனை வச்சு பேசணும். நானும் உள்ளக்க போனேன். பேசும்போது பேசிட்டு 2 வார்த்தையில பேசிட்டு உடனே கிக் அவுட் பண்றாங்க. ஒழுங்கா பேசியிருந்தா நானும் பேசியிருப்பேன். சரின்ட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு வச்சு ஒழுங்கா பேசி அவங்களுக்கு சமாதானப்படுத்தி அவங்களோட ஒரு சிஎஸ்ஆரும் போனோம்.